வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இதே வீடியோவில் எதை பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம வீடியோ போடல, ஆனால் முந்தா நாள் என்னமோ சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு பார்ப்போம். நம்ம முந்தா நாள் சொல்லியிருந்தோம் எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இது வந்து ஸ்ட்ராங்கான ஏரியா அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். 24,300 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஏரியா சின்ன எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அதே போல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம் 24,388. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் இருக்கும். அது வந்து 24,140 வரைக்கும் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனதாக நம்ம எதிர்பார்த்த அந்த 24,140 130 வரைக்குமே 150 வரைக்கும் இறங்குனுச்சு இந்த இடத்துலேருந்து நம்ம கொடுத்ததுலேருந்து. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி கிளியராக நம்ம சொன்ன மாதிரி நடந்துருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம் 52,906 மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டியில். ஆனால் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் போகிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம கொடுத்துருந்தே சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் கீழே இருந்து கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மேலேன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒருவேளை கேப் அப் இருந்தால் மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கேப் அப்லாம் நடக்கல. மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனாங்க. அதோட நம்ம கொடுத்துருந்தா 52,709 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட். நம்ம கடைசியாக கொடுத்து 52,045 வரைக்கும் நம்ம கொடுத்து எதிர்பார்த்து அதே இடத்து அதை பிரேக் பண்ணி அங்கே தான் மார்க்கெட் ரைட்டாக வேஸ்ட் ஆனிச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு பார்ப்போம். நேற்று ஒரு சில சொந்த காரணமாக வீடியோ போட முடியல. சரி, பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோ தான் ஸ்ட்ராங்கான செட்டப் ஏரியா. இந்த இடத்துல செலக்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா 23,873 கரெக்டாக மார்க்கெட் வந்து அதில் சப்போர்ட் தான் மார்க்கெட்டை அப்சைட் முடிச்சிருக்காங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைட் போக வாய்ப்பு இருக்கும். இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,004 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 24,149 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து 24,252 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,934 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,870, அடுத்து 23,780. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட்டும் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியமானதாக இருக்கும். அதெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஒன்றும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு பார்க்கலாம். ஒருவேளை இது பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து சின்ன ரீட்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய மாற்றம் இருக்காது. இதுக்குள்ளே சைட்வேஸ்க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு ஃபால்ட் இருக்கும். அது வந்து 23,780 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று இந்த சைட்வேஸ் செட்டப்பில் இருக்கணும், இல்லைன்னா அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 24,004 பிரேக் பண்ணுறதுக்கான, அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தான் தெரியுது. அது இந்த ரேஞ்ச் வரைக்கும் 24,150 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு ஃப்ரீயாக உள்ள இடம் தான். இந்த ரேஞ்சை வந்து கேப் ஃபில்லிங் போயிட்டு கூட ஒரு ஃபால்ட் இருக்கும். இந்த இடத்தையும் பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்சுக்கு போகும். அதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஒன்று இருந்துச்சு. அந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்சைட் திரும்பி இருக்குது. கேப் ஃபில்லிங் தான் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங்லாம் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் அப்சைடு போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருவேளை இந்த டவுனுக்காக இன்னொரு ஸ்பின்னிங் டாப் போட்டு இந்த இடத்துல இந்த ஹைக்கும் இந்த பாடிக்கும் இடையில ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அதுக்கப்புறம் வேணால் போகலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் டே கேண்டில் செட்டப்பில் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் நேற்றோட க்ளோசிங்லேருந்து அதை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 52,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 51,789 அப்படிங்கிற இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 52,339, அடுத்து 52,827. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,461 இன்றைக்கி போனாலும், அடுத்து 51,263, அடுத்து 51,006. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து
இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைட் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில். அதே சமயத்தில் ஒரு வேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம நெஃப்டியில் சொன்ன ஸ்டைல் தான் இருக்கும். ஒரு ரேஞ்ச் இருக்கும், இதுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் 51,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இருக்கும். இதை விட்டு அவ்வளோத்தையும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். 51 ஸ்ட்ராங்காக தான் இருக்க வாய்ப்பு. இந்த இடமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் அப்சைடு போயிருக்கு, அதாவது 51,270. அதனால் இந்த இடத்துல இறங்கிறது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை 51,000 விட்டு இறங்கினா பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ரேஞ்சில் இருக்கும், இல்லைனா அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.